எல்லாருக்கும் குட் மார்னிங், காலை வணக்கம். மேட்ச் டே லாஸ்ட் கொல்கத்தா வந்து 2 நாள் ஆகிடுச்சு. பஸ்ல ஏறியாச்சு. நான் இருக்கிற இடம் ரொம்ப முக்கியமான ஒரு இடம். எனக்கு பக்கத்துல இங்கேருந்து ஹவுரா. காசு வாங்கினப்பல டிக்கெட்டே கொடுக்கல பாருங்க. இன்னும் ஸ்டேடியம் பக்கத்திலே வரல. ஆனா அதுக்குள்ள ஃபேன்ஸுகளுக்கு இந்த பக்கம் தான் நீங்க வரணும், இந்த பக்கம் தான் போகணும்னு வழிகாட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. செக்யூரிட்டி டைட்டா இருக்கும். எனக்கு 2-3 சம்பவம்லாம் நடந்திருக்கு. நீங்க வெளியூருக்குலாம் வந்தீங்கன்னா உங்களுக்கு சண்டைக்காரங்களே இருந்தாலும் வெளியூர்ல அவங்கள நீங்க பார்க்கும்போது சந்தோஷப்படுவீங்க. இப்போ தான் புகழ்ந்து பேசினேன், நிறைய பார்க்குறாங்க. இங்கே போ அங்கே போன்னு சுற்றி விட்றாங்க. ஐயோ, கிரவுண்டுக்கு மேட்ச் பார்க்க வைக்கணும், அதெல்லாம் பெரிய பிரச்சனை அவங்களுக்கு. என்ட்ரன்ஸ் உயிருக்கு தரத்துக்கு வந்திருப்போம். காலையிலே 2 கிரவுண்ட் நடக்க விட்டாங்கப்பா. ஸோ முதல்ல அங்கே டிக்கெட் நார்மலாக செக் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் கியூஆர் கோட் செக் பண்ணுவாங்க. இங்கே உள்ளே நீங்கள் ஏதாவது பான் மசாலா வெப்பன்ஸ் ஏதாவது வச்சுருக்கீங்க செக் பண்ணுவாங்க. செக் பண்ணதுக்கப்புறம் நம்ம நேராக நம்மளோட இடத்துக்கு போயிட வேண்டியதான். கேப்டன்ஸ் 2 பேரும் வந்தாச்சு. அப்புறம் இடம் காலத்தில் பெரிய எல்இடி கூட்டமும் கொஞ்சம் கொஞ்சமாக வருது. பும்ராவுக்கு சப்போர்ட்டு கூடுது. பும்ரா மட்டும் தான் கொஞ்சம் த்ரெட்னிங்காக அது வரைக்கும் இருந்துக்கிட்டு இருக்காரு. அங்கே இருந்த கிறிஸ்டானந்தா இப்போது அங்கே இருந்த கிறிஸ்டானந்தா இங்கே எப்படின்னா டிஸ்ட்ரிக்ட் ஆப்பில் ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் சர்வ்னு போட்டிருந்தாங்க. ஆனால் கவுண்டரில் போயிட்டு நீங்கள் டிக்கெட் வாங்கும்போது லேட்டாக போயிட்டீங்கன்னா டிக்கெட்டோட நம்பரும் சீட்டோட நம்பரும் பின்னாடி போகும். ஆஹா, கொல்கட்டாவில் வந்து உங்களுக்கு காசு கம்மியாக இருக்கும் நினைக்கிறேன். சாப்பிட்றதுக்கு பாப்கார்ன் இருக்குது, இங்கே லேஸ் பாக்கெட்ஸ் மாதிரியான இருக்குது. ஃபஸ்ட்டு வாட்டர் பாட்டில் தண்ணி வாங்கணும். இங்கே வந்து வெஜ் ரைஸு சில்லி சிக்கனு 150 ரூபா. ஆஹா, லிஸ்ட்டை பாருங்கள். ஆனால் வெயிட் பண்ணுறாங்க, ஆளையே வரல போல். தண்ணி பாக்கெட் வாங்கிட்டேன். தண்ணி தான் வலிக்குது. தண்ணி இல்லாமல் செத்துருவோம் போல். டீஹைட்ரேட்டே செத்துருவேங்கிறதுனால இது 50 ரூபாயா அந்த பாக்கெட்டு. 50 ரூபா. இப்போ 1 10 ரூபாயா? நீ வந்து ஒரு 3:30 ஆகுது. எங்களுக்கு குளிர ஆரம்பிச்சிருச்சு, இருட்டவும் ஆரம்பிச்சிருக்கு. கல்கட்டா ரூல்ஸ்னு ஒன்று இருக்கா இல்லையான்னு தெரியல. போகிறாங்க, நானும் போகிறேன். இதான் அந்த டிக்கெட்டு 10 ரூபா. சப்பையாக இருக்கு. தோ பஜ்ஜி தோ ஆ பார்சல். இதான் லாங்குவேஜே புரியாது. தோ ஓவருக்கு 6 பால் தான், ஆனால் நோ பால் போட்டால் 7 பால் போடு. ஐபிஎல் பாப்பியா? எல்லாருக்கும் குட் மார்னிங், காலை வணக்கம். மேட்ச் டே லாஸ்ட் கொல்கத்தா வந்து 2 நாள் ஆகிடுச்சு. இன்றைக்கி 3ஆவது நாள். ஆனால் இன்றைக்கி தான் டெஸ்ட் மேட்ச் ஸ்டார்ட் ஆகுது என்னோடய டார்மெண்ட்டிலேருந்து. அதாவது டால்தாலாலேருந்து எங்கே போகிறோம்னா ஈடன் கார்டன்ஸுக்கு போக போகிறோம். ஈடன் கார்டன்ஸ் டால்தாலாலேருந்து 2 கிலோமீட்ரு. தரம்தாலா அப்புறம் வரக்கூடிய எஸ்பிளேடி ஸ்டேஷனில் பஸ் ஸ்டாப்பில் இறங்கினா அங்கேருந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான் நம்மளோட கொல்கத்தா ஈடன் கார்டன்ஸ். ஸோ கையில் மேட்ச் டிக்கெட்டு எடுத்தாச்சு. மேட்ச்சுக்கு போக வேண்டியதான். நீங்கள் ஒரு வேளை இதுக்கு முந்தின வீலாக்கு நீங்கள் பார்க்கலன்னா பாருங்கள். இதான் எங்களோட வீதி, நான் இருக்கக்கூடிய வீதி. எப்படி இருக்குது? பழமையான வீடுகளாக இருக்கா? என்ன காரைக்குடியா? இல்லை, பட் இன்னமும் பாருங்கள் அப்படியே பழைய காலத்து வீடுகள்லாம் இன்னும் அதே கட்டமைப்புகளோட அப்படியே மெயின்டைன் பண்ணிட்டு வந்துட்டுருக்குறாங்க. நீங்கள் நினைவாக சாப்பாடு கிடையாதுன்னு நினைக்கிறேன். பாருங்கள், மாடம் வச்ச வீடு இன்னமும் இருக்குது. அப்புறம் இதை சாப்பிடலை, மணி 8 ஆகிடுச்சு. மதியம் அங்கே போய் பார்த்துக்கலான்னு முடிவு பண்ணியிருக்கேன். அதே சாப்பிட முடியலனாலும் அட்லீஸ்ட்டு நைட்டாவது பார்த்துப்போம். எனக்கு நேரம் ஆன மாதிரி தோணுது. எனக்கு சீக்கிரம் போகணும். ஏன்னா ட்ரோஃபி ரிவீலிங் இருக்குது, அதுக்கப்புறம் ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க பிளேயர்ஸு. அதெல்லாம் கொஞ்சம் சீக்கிரம் போய் பார்க்கணும். எதையும் மிஸ் பண்ணிடக்கூடாது இல்லையா? பக்கத்தில் இருக்கிற பஸ்ஸெல்லாம் பாருங்களேன். ஈடன் கார்டன் பஸ்ஸில் ஏறியாச்சு. நான் இருக்கிற இடம் ரொம்ப முக்கியமான ஒரு இடம். எனக்கு பக்கத்தில் இங்கேருந்து ஹவுரா. சுற்றிலாம் பார்க்கல, நேரம் இல்லை. பட் இப்போ பாருங்கள், இந்த பஸ் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். கல்கட்டாவில் இருக்கிற பஸ்ஸு எப்படி இருக்குது பார்த்தீங்களா? சுந்தரா ட்ராவல்ஸ் பஸ் மாதிரி தான் இருக்கும். ஆனால் அவருக்கு சீட்ஸ் பாருங்கள் எப்படி. நம்ம ஊர்லலாம் வரிசலாக சீட்ஸ் இருக்கும். வரிசலாக இருக்குமா? ஆனால் அப்படி கிடையாது. இங்கே வந்து அங்கே கேப் விட்டுருப்பாங்க.
மேபி அங்கே சாமான்லாம் வச்சு எடுத்துகிட்டு போகிறதுக்காகவும் எங்கள் பாதையில் கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக இருக்கக்கூடாதுங்கிறதுனால அந்த இடத்துல கேப் விட்டுருப்பாங்க. இருங்க, டிக்கெட் கொடுப்பாரு. அந்த டிக்கெட் பார்க்குறீங்களா, குட்டியோண்டு இருக்கும். இருங்க, என் கையில் ஒரு காமிக்கிறேன். காசு வாங்கினப்பல டிக்கெட்டே கொடுக்கல. 10 ரூபாங்கிறது ₹10. நான் போய் இறங்க போகிற இடம் ரொம்ப தூரம் தான் இல்லை, 5 நிமிஷத்தில் போயிடலாம். இந்த பஸ் வந்து ஹவுரா போகுது. நான் நினைத்தா ஹவுராவா ஈடன் கார்டன்ஸே. நான் இருக்கிறது கொஞ்சம் முக்கியமான இடம் தான் பாருங்கள். இந்த மாதிரி பழைய காலத்து பில்டிங்லாம் நீங்கள் பார்க்கலாம். இது வந்து வந்துருக்காது பர்த்து. இது கவர்மெண்ட் ஆஃபீஸ். ஆனால் பிறப்பு இறப்பு சான்றிதழ் வாங்குகிற இடம் அதெல்லாம் இடம். இந்த முனிசிபல் ஆஃபீஸ். கரெக்ட். இதை தான் வந்து இறங்கினேன் ஃபஸ்ட்டு. நான் இருக்கிற இடம் ரொம்ப முக்கியமான இடம். இதில் தான் ட்ராவல் பண்ணி போயிட்டுருக்கோம். அந்த இடத்துக்கு ட்ராவல் பண்ணி. ஸோ கல்கட்டாவோட பஸ்ஸஸ் இதுதான் இருக்கும். உங்களுக்கு அது ஃபுல் காமிக்கிறேன் பாருங்கள். கல்கட்டாவோட பஸ்ஸஸ் பாருங்கள். காலையில் கும்பலாக வேலைக்கு போகிறாங்க. நம்மளும் கும்பலாக இல்லை, நான் தனியாக வேலைக்கு போகிறேன். மேட்ச் பார்க்க போகிறேன். மேட்ச் பார்க்கறது என்னோட வேலை தான். இந்த இடம் ஆல்ரெடி நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஃபீல் ஆகலை. இந்த இடத்த க்ராஸ் பண்ணி தான் வந்திருப்போம். கொஞ்சம் முக்கியமான இடம் நான் இருக்கிற இடம்லாம். பாருங்க, ஆக்சுவலி இது ஒரு மெயின் பஸ் ஸ்டாண்டு. உங்கள் ஊரில் ஒரு பெரிய ஒரு பஸ் ஸ்டாண்டுறதுனா ஏதோ அந்த இடம் தான் இந்த இடம். நான் ஏதாவது எடுக்க போனால் சினிமேட்டிக் மோடில் விடுது பாருங்கள். கல்கட்டாவோட பஸ்ஸஸ் தான் நான் இந்த க்ளோஸில் காமிக்கிறேன். அடிச்சு சும்மா பிரிச்சுட்டு போவாங்க பஸ்ஸு. அதாவது எனக்கு இது எப்படி சொல்கிறது எனக்கு தெரில. யார் இதெல்லாம் பார்க்கவே மாட்டாங்க, குத்திட்டு போவாங்க, வேற மாதிரி எடுத்துகிட்டு போவாங்க பஸ்ஸு. தான் பாருங்க, பஸ்ஸு டப்பு 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 டப்புன்னு ஆடிக்கிட்டே இருக்கும். காலை கொல்கட்டா. இது வந்து ரொம்ப முக்கியமான பஸ் ஸ்டாண்டு இங்கே. அதான் பாருங்க, இன்னும் ஸ்டேடியம் பக்கத்துலேயே வரல. ஆனால் அதுக்குள்ளே ஃபேன்ஸுகளுக்கு இந்த பக்கம் தான் நீங்கள் வரணும், இந்த பக்கம் தான் போகணுன்னு வழிகாட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. கொல்கட்டாவில் அதெல்லாம் நல்லாயிருக்கும். கொல்கட்டாவில் அதெல்லாம் சூப்பராக பண்ணுவாங்க. ஐயோ, தப்பான வழியில் ஓடுறோம், ஓடிடுவோம். இனிமேல் ஒரு 500 மீட்டர் நடக்கணும். 500 மீட்டருக்கு முன்னாடியே ஒரு 65,000 பேரில் ஒரு பர்சன்டேஜ் நீங்கள் பார்க்குறீங்க. ஆனால் நல்லா கைட் பண்ணுவாங்க கல்கட்டாவில். செக்யூரிட்டி டைட்டாக இருக்கும். எனக்கு 2-3 சம்பளம்லாங்க நடந்திருக்கு. அதனால் கல்கட்டாவை மறக்க மாட்டேன். 10 ரூபாய்க்கு குட்டு பசிக்குது, சாப்பிடாமல் இருக்க முடியாது. ஆனால் உட்காந்து என்னால் சாப்பிட்றது நேரம் இருக்காது. ரோடு பக்கத்தில் வந்துட்டேன். சூப்பராக இருக்குங்க. எங்கே கேமரா வச்சாலும் சீனிக்காக இருக்குங்க. செம்மையாக கோஆர்டினேட் பண்ணுவாங்க, செம்மையாக செய்வாங்க. கொல்கட்டா போலீஸு ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க. என்ன தப்பெல்லாம் விசாரிக்க மாட்டாங்க. அடிச்சு தாண்டா பேசணுங்கிற மாதிரி அடிச்சுட்டு பேசுவாங்க, பேசிட்டு அடிக்க மாட்டாங்க. ரோடு கிராசிங்காக பாருங்கள் எவ்வளோ கூட்டம் பாருங்க. முக்கியமான ரோடு அது ரொம்ப அழகாக கிராஸ் பண்ணிருக்காங்க. நம்ம கேட் நம்பர் 17 தான். விசில் போடு மச்சான். சென்னை சூப்பர் கிங்ஸ் ஜெர்சி. என்ன சென்னை சூப்பர் கிங்ஸ் வேணாம் அப்படின்னு கேட்கும். இல்லைங்க, தமிழ்நாட்டில் இருந்து சென்னை சூப்பர் கிங்ஸ் ஒரு ஜெர்சி பார்க்கும்போது நல்லா இருந்துச்சு. நீங்கள் வெளியூருக்கெலாம் வந்தீங்கன்னா உங்களுக்கு சண்டைக்காரங்களே இருந்தாலும் வெளியூரில் அவங்கள நீங்கள் பார்க்கும்போது சந்தோஷப்படுவீங்க. அது மாதிரி தான் எனக்கு இருந்துச்சு. அவர் ஒரு நார்த் இந்தியன் தான், ஆனால் சென்னை சூப்பர் கிங்ஸ் ஜெர்சி போட்டிருந்தாரு. நல்லா இருந்துச்சு. கொஞ்சம் கொஞ்சமாக கிரவுண்டை நெருங்கிட்டு இருக்கோம். அழகாக பிரிச்சுருவாங்க. நான் சொன்னால் 13லேருந்து 17 கேட்ஸு. அங்கே பாருங்கள், மற்ற கேட்ஸ்லாம் அங்கே போயிட்டுருப்பாங்க. பிரிச்சுருவாங்க. கொல்கட்டாவில் அந்த 65,000 பேரையும் அழகாக பிரித்து அனுப்பிடுவாங்க. அது சூப்பராக இருக்கும். கொல்கட்டாவில் குதிரை போலீஸ், இங்கே இருக்கிற போலீஸ்லாம் குதிரை. ஐயோ, நேரத்துக்கு போய் தர முடியாது போலையே. ஆஹா, நேரம் ஆகுது. இங்கே வந்தாலே என்ன பிரச்சனைனா முதல்ல கேட்டை கண்டுபிடிக்கிறது தான். கேட்டுக்கான ரூட்டை கண்டுபிடிக்கிறது தான். இப்போ தான் புகழ்ந்து பேசினேன், நிறைய பார்க்குறாங்க. இங்கே போ அங்கே போன்னு சுற்றி விட்றாங்க. ஐயோ, கிரவுண்டுக்கு மேட்ச் பார்க்க வைக்கணும், அதெல்லாம் பெரிய பிரச்சனை அவங்களுக்கு. என்ட்ரன்ஸ்
உயிருக்கு தரத்துக்கு வந்திருப்போம். காலையிலே 2 கிலோமீட்டர் நடக்க விட்டாங்கப்பா. நைஸ் நைஸ் நைஸ்ப்பா. நம்மளோட டேட் வந்துருச்சுப்பா. 16ப்பா. ஆனால் ஒரு பாருங்கள் ரோட்டே நிறுத்தி வச்சுருக்குறாங்க மேட்சுக்காக. ஸோ முதல்ல அங்கே டிக்கெட் நார்மலாக செக் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் QR கோட் செக் பண்ணுவாங்க. இங்கே உள்ளே நீங்கள் ஏதாவது பான் மசாலா வெப்பன்ஸ் ஏதாவது வச்சுருக்கீங்க செக் பண்ணுவாங்க. செக் பண்ணதுக்கப்புறம் நம்ம நேராக நம்மளோட இடத்துக்கு போயிட வேண்டியதான். நான் பிளாக் எல்லு சவுண்ட்லாம் போட ஆரம்பிச்சிட்டாங்க. மாடிப்படி கிட்டேது இல்லை, கீழே தான் போகணும் நினைக்கிறேன். கீழே போகணும், மேலே இல்லை, கீழே போகணும். எல்லாம் ஏதோ அது வந்த மாதிரி இருக்கும். ஆனால் இங்கே மேட்ச் பார்த்துருக்குறேன். ஆனால் அது வேறு ஒரு இடத்துல பார்த்துருக்கேன். ஸோ நம்ம எங்கே உட்காந்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு நல்ல ஒரு இடத்த பிக் பண்ணணும். எங்கே வேணாலும் போய் உட்காந்துக்கலாம். ஆனால் நல்ல ஒரு இடத்த பிக் பண்ணணும். ஒரு இடத்த பிடிச்சி உட்காந்துருக்குறேன். எனக்கு ஒரே விஷயம் மட்டும் தான் தெரியணும். சூரியன் ஏறும்போது எப்படி இங்கே வெயில் அடிக்குமோ. ஆனால் இந்த கிளைமேட் இப்படியே இருந்துச்சுன்னா வெயிலும் பிரச்சனை கிடையாது. ஆனால் ஒரு கட்டத்தில் எனக்கு மதியத்துக்கு மேலே கொஞ்சம் வெயில் நல்லா அடிக்க வேற ஆரம்பிச்சிச்சு. ஆனால் இப்போதைக்கு ஜில்லுன்னு இருக்குது. சரி, இன்றைக்கி ஒரு நாள் ஸ்வெட்டர் எடுக்காமல் வந்திருக்கேன். பட் வேறு ஒரு இடத்தையும் சூஸ் பண்ணி உட்காந்து பார்ப்போம். இப்போ நான் உட்காந்துருக்கிற இந்த இடத்துல இருந்து பார்த்தீங்கன்னா ஓரளவு கிரவுண்டு கவர் ஆகுது. எனக்கு எல்லாமே கவர் ஆகுது. இதுதான் என்னோடய வியூ. கழுகுப்பாறை. இப்போ இங்கே சவுத் ஆஃப்ரிக்கன் பிளேயர்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. இங்கே தெம்பா பவுமாலாம் இருப்பார். உங்களுக்கு குட்டி குட்டியாக தெரியும். அங்கே மிடில் ஆஃப் த பிச்சில் இந்தியன் டீம் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ கிரவுண்டே உங்களுக்கு என் இடத்துலேருந்து பார்க்கும்போது உங்களுக்கு எல்லாமே கவர் ஆகிரும். ஐ திங்க் இந்தியன் டீம் டக் அவுட் அங்கே இருக்குது. இந்தியன் டீமோட டக் அவுட்டு மாற்றி எடுத்துட்டேன். இது சவுத் ஆஃப்ரிக்கன் டீமோட டக் அவுட்டு. அதான் சொல்கிறாங்க, எனக்கு டிக்கெட் புக் பண்ணும் போதே கொஞ்சம் குழப்பத்தில் தான் இருந்தேன். சூப்பராக இருக்குது இங்கே வந்து பார்க்க. யார் ஜெயிச்சா? தெம்பா பவுமா ஜெயிச்சிருக்காப்புல வழக்கம். அப்புறம் 65,000 டிக்கெட்ஸ் விற்று தந்துருக்குன்னு சௌரவ் கங்குலி சொல்லியிருக்காரு. இந்த செவ்வாய் எப்படின்னு எனக்கு தெரில. ஆனால் இன்றைக்கி நாளைக்கெலாம் கூட்டம் இருக்கும். நிரம்பி வழியும் கொஞ்சம் அதிகமாக வருவாங்க. டாஸ் போட்டிருக்காங்க. எதுவுமே காதில் கேட்கல. என்ன பேசுனாங்கன்னு காதில் கேட்கல. சவுத் ஆஃப்ரிக்கா வந்து டாஸை வின் பண்ணி பேட்டிங் எடுத்திருக்காங்க. சவுண்டு குவாலிட்டி மட்டமாக இருக்குது. பழைய ஸ்டேடியம்லாம் அதான் பிரச்சனையே. சவுண்ட் சுத்தமாக கேட்கல. பாருங்க, ரவி சாஸ்திரி பேசுகிறது மட்டும் ஏதோ பேசுகிறாரு மட்டும் கேட்டுச்சு. ஆனால் என்ன பேசுகிறாருன்னு கேட்கல. 11ஸ் என்ன பேசுகிறாங்க எதுவுமே கேட்கல. ரைட்ரா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ஓகே, போவோம். டாஸ் லாஸ் ஆனதுக்கப்புறம் ஹரிபிரசாத் மோகனும் ஜில்லு கோச் கௌதம் கம்பீரெல்லாம் பேசி போயிட்டுருக்காங்க. தெம்பா பவுமா வேர்ல்ட் டெஸ்ட் சாம்பியன் கேப்டன் ஃபஸ்ட்டு ஆளாக வந்து ப்ராக்டிஸ் எடுக்கிறாரு. பொதுவாக கேட்ச் நிறைய விடுவார். அவருக்கு ப்ராக்டிஸு கொடுக்குற யாருன்னா ஈவினிங் கண்டிஷன்றதுனால பும்ரா சிராஜ் ப்ராக்டிஸ் பண்ணுறதையே வரைக்கும் ஃபேன்ஸ் பார்க்குறாங்க. இருக்குது கைஸ் ஃபுல்லாக கிரிக்கெட். இந்த பக்கம் சவுத் ஆஃப்ரிக்கா பக்கத்தில் நான் இருக்கேன். ரைன் ரெக்கல்டன் இதர் மார்க்ரம் மால்டர் திஸ் டைம் ஃபார் ஆஃப்ரிக்காவா பிளேயர்ஸும் நேஷனல் ஆஃப்ரிக்காக போகிறாங்க. வேர்ல்டு கப்லலாம் இன்னும் மாசாக இருக்கும். இருக்காங்க வேர்ல்டு கப்பில். சவுத் ஆஃப்ரிக்கா நேஷனல் ஆந்தம். T20 cricket is an exhibition. Test cricket is an examination. 2019 அப்போ இங்கே பிங்க் பால் டெஸ்ட் மேட்ச் நடந்தது. அதுக்கப்புறம் ஒரு 6 வருஷம் கழிச்சு இங்கே டெஸ்ட் மேட்ச்சு. சவுத் ஆஃப்ரிக்கா வந்து 2019-20 வந்து அப்போது டெஸ்ட் சீரிஸ் ஒன்று ஆடினாங்க. ரோஹித் சர்மா அப்போது ஓப்பனராக களமிறக்கப்பட்டார். கோஹ்லி கேப்டன்சி நடந்துச்சு. ஷமி இருந்தார், உமேஷ் யாதவ், புனே, அப்புறம்
வேறு எங்கெங்கே நடந்துச்சு மறந்துச்சு அது இல்லை. பட் பாருங்கள், ஒரு 6 வருஷம் கழிச்சு சவுத் ஆஃப்ரிக்கா இந்தியாவில் டெஸ்ட் மேட்ச் ஆட வராங்க. நல்லா இருக்குது. ஈடன் கார்டன்ஸில் ஒரு டெஸ்ட் மேட்ச் பார்க்கணுங்கிற என்னோட ஆசை நிறைவேறப்போது. ஏதோ சூப்பரா சவுண்டு இன்னும் கொஞ்சம் பெருசாக கேட்கும். 65,000 பேர் உள்ளே இருக்கும் போது கொடுக்குறேன், கொஞ்ச நேரத்தில் கொடுக்குறாருங்க. ரிஷப் பண்ணிட்டு நினைக்கிறீங்களா? ரிஷப் பண்ணிட்டு இங்கிலாண்டில் மேன்செஸ்டர் டெஸ்ட் மேட்ச்சில் ரொம்ப நேரம் விக்கெட் பராபடுது. இன்னும் ஒரு 10-20,000 பேர் வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நேரம் போல் நல்ல சவுண்டு, நல்ல விக்கெட்டு. கூட்டமும் கொஞ்சம் கொஞ்சமாக வருது. பும்ராவுக்கு சப்போர்ட்டு கூடுது. பும்ரா மட்டும் தான் கொஞ்சம் த்ரெட்னிங்காக அது வரைக்கும் இருந்துக்கிட்டு இருக்காரு. வருது கூட்டம், சவுண்டும் இருக்குது, நல்லா இருக்குது. ஃபீல்டிங்கும் நல்லா பண்ணிகிட்டு இருக்காங்க இந்தியா. என்ன நான் தான் கொஞ்சம் அப்பப்போ அப்படியே லைட்டாக கீழே போயிட்டு திரும்பி மேலே வரேன். தூக்கம் வருது, நைட்டு சரியாக தூக்கல. வேறு செம்ம பவுலிங், செம்மையாக போட்டுருக்காருங்க. சான்ஸே இல்லாமல் போட்டிருக்காரு. பட்டோட கேட்சு, சான்ஸோட ரியாக்ஷனை நீங்கள் பார்த்து தெரிஞ்சிருக்கலாம். அது எப்படிப்பட்ட பால், எப்படிப்பட்ட கேட்சுன்னு. காலையில் சில்னஸ் இந்தியன் சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுது. ஃபேன்ஸு பார்த்தீங்கன்னா வர ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னும் அந்த மேலே அங்கே மட்டும் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபேன்ஸ் வரல, மற்றபடி வந்துட்டாங்க ஃபேன்ஸ். பும்ரா அவரோட 7வது ஓவர் போடுறாரு, கன்சிஸ்டண்டாக 7வது ஓவர் போடுறாரு. டெஸ்ட் பவுலர்லாம் ப்ராப்பர் டெஸ்ட் பவுலர்லாம் கிடையாது. அந்த T20 அட்டாக்கிங், அந்த ஒயிட் பால் பவுலிங், அந்த டெக்னிக் வந்து டெஸ்ட் கிரிக்கெட்டை அப்ளை பண்ணுறது, அது கன்சிஸ்டண்ட்டாக வைக்கிறாரு. ஸோ பேட்ஸ்மேனில் டிஃபென்ஸை கேள்வி கேட்குறாரு, அவர் விக்கெட்ஸ் வருது. ப்ளஸ் கண்டிஷன் மாதிரி ஜில்லுன்னு இருக்குதா, விக்கெட் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், SG பால் புதுசாக இருக்கும். ஸோ பும்ரா போட்டுட்ருக்காரு. பட் சிராஜ் வேஸ்ட் பண்ணிட்டார். சிராஜ் வேஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி சிராஜ் அந்த வாய்ப்பை தவற விட்டார். அப்பீல் கேட்டு அவர் இல்லைன்னா அப்படியே கிளம்பிடுவார். பட் ஏதோ அடித்த மாதிரி அவர் சொல்கிறாரு. வந்துட்டு சமாதானப்படுத்தி அனுப்பி வைக்கிறாரு. ஜபாபாவமாகும் முன்னாடி தான் பேக் ஃபுட்டில் ஒரு டிஃபென்ஸ், இப்போ ஃப்ரண்ட் ஃபுட் டிஃபென்ஸ் யூஸ் பண்ணுறாரு. இன்ச்சஸ் மேட்டர்ஸ். பும்ரா போயாச்சு. பக்கத்தில் வில்லு கேப்டன் பட்டியில் கேட்டு போகிறாரு. இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் சர்வ் அப்படின்னு சொல்லி டிஸ்ட்ரிக்ட் ஆப்பில் போட்டிருந்தாங்க டிக்கெட் புக் பண்ணும்போது. இப்போது டிக்கெட்டில் வந்து நம்பர் இருக்குது. லேட்டாக எல்லோரும் வராங்களா, சில பேர் கும்பலாக பல்காக புக் பண்ணுறாங்களா. இப்போது பிரச்சனை ஆகிடுச்சு. உட்காந்து குழம்பிட்டு இருக்காங்க, கன்ஃபியூஸ் ஆகிட்டு இருக்காங்க. போலீஸ் வந்து கொஞ்சம் ஹேண்டில் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆனால் சம்மந்தப்பட்டவங்க வந்து இல்லை நாங்கள் எங்கள் சீட்டில் தான் உட்காருவோம், இந்த சீட்டில் தான் உட்காருன்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. என்ன நடக்க போதோ பாருங்கள், எவ்வளோ பேர் நிற்காங்க, உட்காந்துருக்காங்க பாருங்கள். அங்கே இருந்த கிரிக்கானந்தா இப்போது அங்கே இருந்த கிரிக்கானந்தா இங்கே எப்படின்னா, டிஸ்ட்ரிக்ட் ஆப்பில் ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் சர்வ்னு போட்டிருந்தாங்க. ஆனால் கவுண்டரில் போயிட்டு நீங்கள் டிக்கெட் வாங்கும்போது லேட்டாக போயிட்டீங்கன்னா டிக்கெட்டோட நம்பரும் சீட்டோட நம்பரும் பின்னாடி போகும். இதுக்கப்புறம் ஃபிசிக்கல் டிக்கெட் வாங்க போகிறோன்னா என்ன பண்ணணும், முன்னாடியே போகணும். நான் யோசித்தேன், இது நடக்கும்னு நினச்சேன். கொல்கட்டாவில் வந்து சீட் நம்பர் படி தான் உட்காரணும் அப்படின்னு பிரச்சனை பண்ணுவாங்க. மற்ற ஊரில் அப்படி கிடையாது. இங்கே அந்த பிரச்சனை இருக்குது. இப்போது என் சீட்டில் வந்து உட்காந்துட்டேன், நான் காட்டுற வாட்டத்தை அப்படிங்கிற மாதிரி சாஞ்சு உட்காந்துட்டேன். ஆனால் சும்மா சொல்லக்கூடாது, நல்லா தான் இருக்குது. நான் காட்டுற வாட்டத்தை அப்படிங்கிற எனக்கு ஒரு ஓரமாக கிடச்சிருச்சு. ஆனால் எனக்கு முன்னாடி இருக்கிற ஹைட்டாக இருக்காருங்கிறதுனால மறைக்கிறாரு. இவர் மட்டும் இல்லைன்னு வச்சுக்க, நான் காட்டுற வாட்டத்தைங்கிற மாதிரி நான் பாட்டு கண்டிப்பாக அந்த இடத்துல உட்காந்து நல்லா பார்ப்பேன்.
ஏன்னா ஆல்ரெடி எனக்கு இந்தியன் டீமோட டக் அவுட் தூரமாக இருக்குது. இங்கேருந்து சவுத் ஆஃப்ரிக்கா டக் அவுட் எனக்கு தெரியுது. இங்கேருந்து கிரிக்கெட் பார்க்க நல்லாவும் இருக்கும். தலைவன் மட்டும் மாறி கீறி உட்காந்தானா நல்லாயிருக்கும். உங்களுக்கே மறைக்குதா தெரியுதா? நல்லாயிருக்கு, பரவாயில்ல. இங்கேருந்து எப்படி பார்ப்போம். இங்கேருந்து நல்லா தான் இருக்குது, இது நல்லா இருக்குது, அவன் கிடக்கிறான் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. நான் மட்டும் பாருங்க, பக்கத்தில் ஒரு பையன் வந்து வாங்கி ஏதோ சாப்பிட்ருக்காப்புல. நல்லா சிப்ஸு காரன்னு. லஞ்சு வரட்டும், நானும் இந்த இடத்துல உட்காந்து வாட்டத்தை காட்டுறாருங்க. சூப்பராக இருக்குது இந்த இடம். காற்று, நிழல் இருக்குது. வேறு என்ன வேணும் சொல்லுங்கள்? இங்கேருந்து பார்த்தா கொஞ்சம் ஒரு மாதிரி டாப் வியூவு நல்லா இருக்குது. பகுத் அச்சா. இங்கே பாருங்க, இப்போ வரவங்கெல்லாம் டிக்கெட் செக் பண்ணிவிட்டு விடுறாங்க. பிரச்சனை ஆயிடுச்சு. லஞ்ச் பிரேக்கு போகிறாங்க. நம்மளும் போவோம். பசிக்குது, பயப்பட வேண்டாம், நம்ம இடம் அப்படியே தான் இருக்கும். ஆஹா, கொல்கட்டாவில் வந்து உங்களுக்கு காசு கம்மியாக இருக்கும் நினைக்கிறேன் சாப்பிட்றதுக்கு. ஒரு ரவுண்ட் அடிப்போமா? பாப்கார்ன் இருக்குது, இங்கே லேஸ் பாக்கெட்ஸ் மாதிரியான இருக்குது. ஃபஸ்ட்டு வாட்டர் பாட்டில் தண்ணி வாங்கணும். ஹவு மச்? 50 ரூபாயா? வாங்கிப்போமா கடைசியாக? 50 ரூபா. குவாலிட்டி வால்ஸ் ஐஸ்கிரீம்னா இந்த பக்கம் டீ இருக்குது. கண்டிப்பாக குவாலிட்டி வால்ஸ் ஐஸ்கிரீம்னா ரேட் அதிகமாக தான் இருக்கும். எங்கே கேம்பா? இவங்க வந்து நான் இப்போது வீசிலி கூட டையப் இருக்காங்க. கேம்பா வெஜ் மோமோ 100 ரூபா, சிக்கன் மோமோ 100 ரூபா. ஸோ மோமோஸ் கிடைக்குது, பீட்ஸா இருக்குது. வெஜ் பீஸா 150 ரூபா, நான்வெஜ் பீட்ஸா 200 ரூபா. என்ன கதைன்னு தெரில. ஆனால் வாவ் மோமோ மட்டுமே எனக்கு தெரிஞ்சு நிறைய இடத்துல ஸ்டால் போட்டிருக்காங்க. இங்கே ஒரு ஸ்டாலா, இது ஒரு ஸ்டால். ஆனால் இந்த ஸ்டாலில் வந்து இங்கே வந்து வெஜ் ரைஸு, சில்லி சிக்கனு 150 ரூபா. ஆஹா, லிஸ்ட்டை பாருங்கள். ஆனால் வெயிட் பண்ணுறாங்க, ஆளையே வரல போல், லைன் இருக்குது. ஆனால் நான் எதை வாங்க போகிறேன்னு சத்தியமாக எனக்கு தெரில. ஆனால் பசிக்குது, தனிதான் எடுக்குது. இந்த கூட்டத்தில் என்னால் சத்தியமாக எதுவும் வாங்க முடியாது. முதல்ல என்ன சாப்பிட்லான்னு யோசிக்கிறதுக்கு முன்னாடி யோசிக்கணும்ல, தெம்பு வேணும்ல. அதுக்கு வந்து நான் தண்ணி பாக்கெட் வாங்கிட்டேன். தண்ணி தான் எடுக்குது, தண்ணி இல்லாமல் செத்துருவேன் போல், டீஹைட்ரேட்டே செத்துருவேங்கிறதுனால இது 50 ரூபாய். அந்த பாக்கெட்டு எத்தனை இருக்குன்னா 1 2 3 4 5, மொத்தம் 5 வாட்டர் பாக்கெட்டு 50 ரூபா. இப்போ 1 10 ரூபாயா? சூப்பர்ரா. இப்போ தண்ணி சாப்பிட்டதுனால வயிறு கொஞ்சம் ஃபுல்லாக இருக்குது. என்ன சாப்பிடலாம்? லஞ்ச் பிரேக்கு கிடையில சாய் சதர்ஷன் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காரு. கொல்கட்டா டெஸ்ட்டில் 11th அவர் கிடையாது. பாருங்களேன், ஃபுல் எக்யூப்மெண்ட்டோட பேடு, ஐபேடு, ஹெல்மெட், ப்ராப்பராக மேட்ச்க்கு எப்படி பேடப் பண்ணி எப்படி மேட்ச்சுக்கு ரெடி ஆவாங்களோ அதே மாதிரியே நின்று ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காரு. அபினவ் முகுந்த் தமிழ்நாட்டிலேருந்து ஓப்பனராக உள்ள இந்தியன் டீமுக்குள்ள போனார். அதுக்கப்புறம் சில சான்ஸுக்கு அப்புறம் ட்ராப் செய்யப்பட்டு, அப்புறம் சில சான்ஸ் கொடுத்து அதுக்கப்புறம் மொத்தமாக ட்ராப் செய்யப்பட்டார். சாய் சுதர்ஷன் தமிழ்நாட்டிலேருந்து அந்த மாதிரி ஆகிடக்கூடாது, ரொம்ப நேரமாக ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காரு. சாய் சுதர்ஷன் தான் பாருங்களேன், ப்ராக்டிஸ் பிச்சில் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இப்போ சைடில் நெட்ஸ் போட்டிருப்பாங்க, கிரவுண்டுக்குள்ளே போடுவாங்க, அதில் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காரு. மேபி சொல்லியிருப்பாங்க, இன்னும் கொஞ்சம் ஒர்க் பண்ணியா தம்பி. இப்போது தமிழ்நாடு ரஞ்சி ட்ரோஃபி அவங்களோட நிலைமையை பார்க்கும்போது சாய் சுதர்ஷன் தான் தேவைப்படுறாரு. ஒருவேளை இந்த டெஸ்ட் சீரீஸுக்கு அப்புறம் விடுவிப்பாங்களா, இந்த எம்சிஏ போவாரா தெரியல. நம்பிக்கையோட இருந்திருப்பார்ல இந்த மேட்ச்சில் 11th இருப்போம்னு சொல்லிட்டு. ஆனால் முன்னே சொல்லிட்டாங்களே துருவ் ஜுரல் பண்ட் 2 பேரும் ஆட போகிறாங்கன்னு. ஆனால் 11th அக்சர் பட்டேல், வாஷிங்டன் சுந்தர், குல்தீப் யாதவ்னு சில பேர் ஆடி துருவ் ஜுரல் பண்ணிட்டு ஆடுவாங்கன்னு நினச்சி பார்க்கல. பட் ஆனால் அப்படியே நம்ம சொல்லியிருக்கோம், துருவ் ஜுரல் சாய் சுதர்ஷனாக்கா பார்க்கும்போது துருவ் ஜுரல் நல்லா விளாட்றாரு, 2 100 அடிச்சிருக்கிறாரு, ஒரு இடத்துல நல்லா விளையாண்டுருக்காருங்க போது அவர் தானேப்பா அப்படிங்கிற மாதிரி யோசிப்பாங்கன்னு சொல்லியிருந்தோம். அதான் நடந்துகிட்டு இருக்கு. சாய் சுதர்ஷனுக்கு 11th இடம் இல்லை. திரும்ப வருவீங்க சாய் சுதர்ஷன். இந்த இடத்துக்கு எப்படி வந்தீங்களோ அதை பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா, பண்ணிட்டு தான் இருக்கீங்க, இந்த இடத்துக்கு நீங்கள் வருவீங்க, நீங்கள் பண்ணுவீங்க, திரும்பவும் உங்களுக்கான இடம் வரும், நம்பிக்கை இருக்கு. சிப்ஸ் வாங்கியிருக்கேன், என்ன பண்ணுறது, பசிக்குது, சாப்பிட்டாகணும். 150 ரூபா கொடுத்து என்னால் அதெல்லாம் வாங்க முடியாது இன்னைக்கு. நான் காலையிலே என் மேலே தப்பு, லேட்டாக எழுந்துட்டேன்னா தப்புலாம் இல்லை. நேற்றுக்கு வேலை லேட்டாக நைட்டாக முடிஞ்சிச்சு. இன்னைக்கு பாருங்கள், நைட்டு போயிட்டு ஹெல்த்தியாக சாப்பிடணும்.
சாப்பிடுவேன். நாளைக்கு ஐபிஎல் ரிட்டர்ன்ஸ் இருக்குது. இதே போல கிரவுண்டுக்கு சாப்பிடாம தான் வரும் பாருங்க. என்னால் சில விஷயங்கள் கண்ட்ரோல் பண்ணவே முடியல, போயிட்டு தான் இருக்கு. ஓகே பார்ப்போம். இதுதான் சாப்பிடணும் இன்னைக்கு. ஏன்னா இது வெளியில் என்ன ஒரு 20 ரூபா இருக்குமா, 60 ரூபான்னு போட்டிருக்கிறானுங்க இங்கே மட்டும் விற்கிறதுக்காக. வெளியில் வாங்கினா நீங்கள் 20 ரூபாய்க்கு தான் வாங்கலாம். நான்லாம் வாங்கி சாப்பிடவே மாட்டேன். நான் இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் வாங்கி சாப்பிடவே மாட்டேன். இந்த சிப்ஸ்லாம் லஞ்சுக்கு அப்புறம் பிரேக்கு அப்புறம் விக்கெட் விழுந்துட்டு இருக்கேன். அப்பீல் பண்ணும்போது பிளேயருக்கு கூட சேர்த்து கொல்கத்தா ஃபேன்ஸ் சேர்த்து அப்பீல் பண்ணுறாங்க. ஜேன் மல்டர் கிளம்பிட்டார். சவுத் ஆஃப்ரிக்கா 4 விக்கெட் போயிருக்காங்க. அதாவது நல்லா ஸ்டார்ட் கிடைக்குது. அதாவது பெருசாக கன்வெர்ட் பண்ண மாட்டாங்க. பாருங்க, எனக்கு முன்னாடி இந்த ஆளும் உட்காந்துருக்குறாப்புல. தேட்டரில் படம் பார்க்கும்போது எப்படி நமக்கு முன்னாடி ஹைட்டானா உட்காந்து ரொம்ப அவஸ்தைப்படுவோம்ல, அதே மாதிரி தான் அவஸ்தைப்படுறா சாரிங்கிற மாதிரி இந்த ஆளும் மறைச்சிக்கிட்டே இருக்காரு. நான் இப்படி உட்காந்தாலும் கஷ்டமா இருக்கு. பார்த்தா என்ன தெரியும், இப்படியே பார்க்க முடியும், இல்லை இப்படி பார்க்க முடியுமா? இரிட்டேட்டா இருக்கு. பஸ்ஸு ஜாலியா சேவ் பண்ணிட்டு ஜாலியா மேட்ச் பார்க்காம ஜாலியா நீங்க எடுத்துக்கிட்டு இப்படி வந்தா இப்படி வராப்புல, இப்படி வந்தா இப்படி வராப்புல. அவஸ்தைப்படுறா சாரின்னா மேமே. நல்ல இடம், பக்கத்து சீட்டு ஜாலியா இருக்கு, மாறி உட்காரலாமா. ஆனா அந்த இடம் மாதிரி வராது. மேட்ச் பார்க்கணுமா, ஜாலியா இருக்கணுமா, மேட்ச் தான் பார்க்கணும், தான் வேலை. ஒச்சே ஏத்து அப்படின்னு ஒரு காணு. கொல்கத்தா ஈடன் கார்டன்ஸ்ல செம்ம ஸ்மெல்லு. வெளியே வா ரிவ்யூ போகலாம். பார்த்தீங்களா, சவுண்டு கேட்டிங்களா? கல்கட்டாவோட சவுண்டு கேட்டிங்களா? கல்கட்டா பாருங்க, சவுண்டாவே இருக்கு பாருங்க. பும்ரா வந்து கடைசியா வேற மாதிரி போட்டதெல்லாம் இங்கிலாந்துல போட்டாரு. அதுக்கப்புறம் கொஞ்சம் அமைதியாகிட்டாரு. நம்ம கூட ப்ரிவியூல சொல்லியிருந்திருப்போம், பும்ரா என்ன அமைதியாயிட்டீங்க அப்படின்னு. தெரிவிக்க விட்டுருக்காரு பும்ரா. 7 ஓவர் ஸ்பெல்லு போட்டாரு, திரும்ப வந்துருக்காரு. கல்கட்டாவே பும்ரா பின்னாடி டெய்லர் எடுத்து சொல்றாரு. கல்கட்டா ரசிகர்கள் கிட்டத்தட்ட இப்போ ஒரு 40,000 பேர் இருப்பாங்க கண்டிப்பா சார். இப்போ நேரத்துக்கு முன்னாடி துருவ் ஜுரேல் ஒரு கேட்ச் டிராப் பண்ணாரு ஃபார்வர்ட் ஷார்ட் லெக்ல. ஆனா கொல்கட்டா கை தட்டுது. இங்க பார்க்க நல்லா இருக்கு, இது நல்லா இருக்கு. கொல்கத்தா நல்லா இருக்கு. ஹாப்பி ஹச்ஏ பிபி வை ஹாப்பி. ராஜா விக்கெட் எடுக்க ஆரம்பிச்சிட்டாரு. சிராஜ் தெரிக்கிற மாதிரி 2 விக்கெட் எடுத்துட்டு ஓவர் போறாரு. செம்மையா கல்கட்டானா 5 எடுப்பாரா? ஜஸ்ட் பும்ராவோட இடைவிடாத 7 ஓவர் ஸ்பெல் ரைடர்ஸ். அதுக்கப்புறம் செகண்ட் ஸ்பெல் விக்கெட் டேக்கிங் ஜஸ்ட் பும்ரா வெளில வந்தாரு. பல மாதங்களா அந்த ஜஸ்ட் பும்ரா உறங்கிட்டு இருந்தாரு. ஆஸ்திரேலியால அதுக்குள்ள ஏசியா கப்ல ரொம்ப பெருசா காட்டிக்கல. ஆனா இப்போ ஜஸ்ட் பும்ரா முன்னாடி போகிறார். முதல் ஆளா ஜெய்ஸ்வால் இப்பயே பிராக்டிஸ்க்கு வந்துடுவாரு. மாதிரி நல்ல வைப் கல்கட்டா வரைக்கும் இருக்க. கல்கட்டா நல்லா வைப் மாதிரி லைவ்லியாவே இருக்காங்க. என்ன பண்ணுவாங்க சொல்ல போனா, இன்னைக்கு நிறைய இடங்கள்ல எனக்கு தூக்கம் தான் வந்துச்சு. டெஸ்ட் மேட்ச் அப்படின்னா இல்லை, நேற்று நைட்டு நான் கொஞ்சம் நிறையா 2:30 மணி தான் தூங்கினேன். அப்புறம் பக்கத்தில் இந்த குணால் வந்து டார்மெட்டில் பக்கத்தில் இருக்காரு, அவர் 6:30 மணிக்கு எழுப்பி போட்டார். தூங்கவே இல்லை. 6 மணிக்குள்ள இருக்கும் எழுப்பி விட்டாரு. இன்னைக்கெல்லாம் வந்து அப்படியே மாதிரி பொத்துன்னு விழுந்துக்கிட்டே அப்படிதான் போய்கிட்டு இருக்கு ஃபுல்லா. இப்போ எப்படா முடியும், எப்படா விடுவீங்க, எப்படா நான் ரிவ்யூ பண்ணி எப்படா தூங்குறது அப்படின்னு தான் எனக்கு தோணுது. நாளைக்கு வேறு ஐபிஎல் ரிட்டர்ன்ஸ் இருக்கு. மொத்தமாக தூக்கம் போகும்போது நாளைக்கெல்லாம் அடிச்சா எடுத்துட்டு வரணும். ஜெய்ஸ்வால் ஸ்ட்ரைட் டிரைவ் அடிச்சாரு. இது 2வது ஸ்ட்ரைட் டிரைவ். மாத்தினாரு.
டைஸ்வர் போனாரு. இதுதான் கொஞ்சம் என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கும். சரி, யார் நம்பர் 3? நைட் வாட்ச் பண்ணலாம் கிடையாது, வேலையை பாரு. நைட் வாட்ச் பண்ணலாம் கிடையாது, எப்போ இறக்கணும் இறங்கல இருந்தாரு. அப்படி ரெடி பண்ணி வச்சிருக்கிறாங்க. வாஷிங்டன் அட் நம்பர் 3. மூமெண்ட் நம்பர் 3 என்னன்னு தெரியல, ஆனால் எப்போ எல்லாம் இறக்கி விடுவாங்க. அடிப்பாரு. ஜெர்சி நம்பர் 5. லைட்ஸ் போட ஆரம்பிச்சிட்டாங்க. மோஸ்ட் டப்பு போட்டோன்னே டப்பு டப்பு டப்புன்னு எரிஞ்சிச்சு லைட்லாம். மணி வந்து ஒரு 3:30 ஆகுது. ஆனால் அதுக்குள்ளேயே ஒரு மாதிரி பாருங்க, பனிலாம் உங்களுக்கு கீழே தெரியுதா? எங்களுக்கு குளிர ஆரம்பிச்சிருச்சு, இருட்டவும் ஆரம்பிச்சிருக்கு. கல்கட்டா மணி 4 ஆகுது. நம்ம வந்து குளிரோ இருட்டும்னா சொல்லியிருந்தோம், இன்னும் ஆகலையே அப்படின்னு யோசிக்கலாம். ஆனால் இன்னும் பாருங்க, ரொம்ப ஃபாஸ்ட்டாக அடுத்த ஒரு மணி நேரத்தில் இருட்டும் குளிரும்னு நினைக்கிறேன். ஆனால் இப்போ வரைக்கும் குளிராமல் இருக்கிறது, காற்றுல ஈரப்பதம் இல்லாமல் இருக்கிறது இந்திய டீமுக்கு ஒரு வகையில் நல்லது. இன்னொரு 1/2 hourல மேட்ச் முடிஞ்சிடும். பாருங்கள், செம்மையாக இருட்டிடுச்சு. மணி 4:30 ஆகும்போது இருட்டிடுச்சு. அப்படியே உங்களுக்கு பனியும் இறங்கிருக்கும்னு தெரியும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ஜூம் அவுட் போகிறேன் பாருங்க, நல்லா இருட்டிருச்சு உங்களுக்கு. இதுதான் கல்கட்டாவில் ஈஸ்டில் இருக்கக்கூடிய ஸ்டேட்ஸ்லாம் இப்படி தான். முதல் நாள் ஆட்டம் முடிஞ்சது. நாட் அவுட் பேட்டர்ஸ் தான் ஆட்டையும் கேஎலும் போகிறாங்க. நாளைக்கே இருக்கு, நாளைக்கு ஃபைட் பண்ணணும். ஃபைட் பண்ண மாதிரி இன்னும் மொரட்டா அங்கே துருவ ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காரு. டே 1 முடிஞ்சிருச்சு. ஆனால் எனக்கு துக்கமாக வந்துச்சு. நான் ஆரம்பத்தில் சொன்னது துக்கமாக வந்துச்சு. இப்போ ரிவ்யூ முடிச்சுட்டு ஷார்ட்ஸ் ரீல்ஸ் இருக்குது, அதெல்லாம் முடிச்சுட்டு வேலை இல்லாமலாம் இல்லை. எடுத்த வீடியோக்கெல்லாம் வந்து ஃபுட்டேஜ்லாம் வந்து எடிட்டருக்கு அனுப்பணும். சந்தோஷ் எடிட் பண்ணி போடுவார். தலைவலி, தூங்கணும் இன்னைக்காவது போயிட்டு. ஆனால் எங்கே எப்படியாவது நம்மளுக்கு 2 மணி வரைக்கும் ஆகிருது. எப்படியாவது ஆகிருது. பாருங்க, பஸ்ஸு எனக்கு எதுவும் தெரியல. ஆனால் ரேப்பிடோலாம் புக் பண்ணால் சொல்லியை பிடிச்சி விட்ருவாங்க. ரேப்பிடோலாம் புக் பண்ணால் கட் பண்ணி காசு அதிகம் வாங்குவாங்க. பார்க்கல, நம்ம அதுக்குள்ளே தான் போகணும். மக்கள் கேள்வி பாருங்க, போயிட்டே இருக்காங்க. இதுக்கடையில் நம்மளுக்கு பஸ்ஸு கிடைக்கணும். கூட்டம் இன்னைக்கு மேட்ச்சுக்கு. பட் இதெல்லாம் கல்கட்டா போலீஸோட ஏற்பாடுகள் இதெல்லாம் பண்ணியிருக்காங்க. பார்க்கவே நல்லா இருக்கு. ஊர் புதுசு, மொழி புதுசு, இடம் புதுசு, எல்லாமே ரொம்ப புதுசாக இருக்குது. குழப்பமாக இருக்குது. எல்லா இறைச்சல், எல்லா வேறு மொழிகள். சரியாக தான் போகிறோமா அப்படிங்கிற குழப்பமே இருந்துக்கிட்டு இருக்கு. ஆச்சரியத்தையும் கொடுக்குது. பழமையை இன்னும் கொல்கட்டா தாங்கி பிடிச்சிருக்கு. ரூல்ஸ்னு ஒன்று இருக்கா இல்லையான்னு தெரியல. போகிறாங்க, நானும் போகிறேன். டிக்கெட்டு மறந்துடும். இதான் அந்த டிக்கெட்டு 10 ரூபா. கூட்டம் போய் சேர்த்தணும், எப்படியாவது போய் சேர்த்தணும். பசிக்குது, ஷூட் முடிச்சுட்டு சாப்பிடணும். கூட்டம் பாருங்க சாமி. இதுதான் கல்கட்டா பஸ்ஸஸ். காலைல காமிச்சனான்னு தெரில. இருந்து இப்போ போகணும். உண்மையாக சொல்லணும்னா ஒவ்வொரு நிமிஷமும் செத்து பழைக்க வேண்டியதாக இருக்குது. முக்கியமாக ரோடு கிராஸ் பண்ணும்போது ரொம்ப கஷ்டம். அப்புறம் இன்னொன்று, கூகுள் மேப் இல்லைன்னா நம்ம கதை நாரிரும் போல். கூகுள் மேப் ரொம்ப நன்றிப்பா. எப்பா வேறு மாதிரி பண்ணி. ஆனால் அதுதான் நம்ம ஏரியா. காலா கில்லாங்கிற மாதிரி இதுதான் நம்ம கில்லா, கிருக்கானந்தா கில்லா. இதுக்கப்புறம் நம்மளை யாரும் எதுவும் பண்ண முடியாது. பஸ் ரூட்டு பிடிச்சிட்டேன். இதுக்கப்புறம் கிருக்கானந்தாவை அசைச்சிக்கவே முடியாது. இதுக்கப்புறம் ரேப்பிடோ கூட தேவையில்லைன்னு நான் நினைக்கிறேன். கொல்கட்டா நல்லா இருக்கு, கொஞ்சம் ரஷ்ஷாக இருக்குது. லாங்குவேஜ் மட்டும் தெரிஞ்சுன்னா சமாளிச்சிடலாம், தெறிக்க விட்டுடலாம். இந்த இடம்னா நம்ம ஏரியா. பார்த்து கிராஸ் பண்ணலன்னா தூக்கிடுவாங்க. அது நம்ம வழக்கமாக சாப்பிட்ற கடை. ஸ்வீட் நல்லாயிருக்கும். இன்னொரு நாள் சாப்பிட்டு சொல்கிறேன் எப்படி ஃபீலாக் பண்ணுவாங்க. சீக்கிது ஷூட் பண்ணுறதுக்கு முன்னாடி இங்கே சாப்பிட்டு போவோமா? இல்லை அது போண்டா, மசால் போண்டா. இதர் மசால் போண்டா. இது வடை நமக்கு வேணாம். தோ பஜ்ஜி.
பார்சல் இதுதான் லாங்குவேஜே புரியாது दो एंड हो गया कितना 12 12 12 ஓகே தமிழ்நாடு யா இது என்ன ஸ்வீட்டா ஐயோ தெரியலையே ஸ்வீட்டு வாழைப்பழம் போண்டாவாக இருந்துச்சு பஜ்ஜியாக இருக்கக்கூடாது இதை ரூமில் எடுத்துகிட்டு போய் சாப்பிட்றாலும் பொறுமையும் கிடையாது போகும்போதே காலி பண்ணிடுறேன் ஆமாம் அப்படியே 2 அழுத்து அடுத்துனா முடிஞ்சிச்சு பஜ்ஜி ஒன்று சாப்பிட்டேன் இன்னொன்று சாப்பிட போகிறேன் நல்லாயிருக்கு சாப்பிட்டு ஷூட் போயிட்டு நிறைய வேலை இருக்குது நைட்டு லேட்டாக சாப்பிட்டு பாருங்க மணி 5:15 தான் ஆகுது ஆனால் இருட்டுச்சு வந்துட்டேன்ல அவ்வளோதான் வந்தாச்சு லைட்டை போடு வந்தாச்சு ஓகேங்க ஷூட் முடிஞ்சிச்சு வீலாகும் டே 1 முடிஞ்சிச்சு டே 1 முடிஞ்சிச்சு நிறைய வேலை இருக்குது டே 2ல் உங்களை நான் சந்திக்கிறேன் பாய் சாப்பிட்றதெல்லாம் எடுத்து போட்டால் நேரம் ஆகும் வீலாக